எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டேங்கிறது உங்கள் பிரகிருஷி ஹோம் மேக்கர் சேனல். எங்கள் வீட்டில் ஆனால் ஒன்றா என்ன ஃபங்க்ஷன்னாலும், யாருக்காவது பர்த்டேஸ், யாருக்காவது கல்யாண நாள், இல்லை யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னாலே எங்கள் வீட்டில் கேசரி தான். அந்த கேசரி செஞ்சுட்டு நான் திட்டு வாங்குவேன் பாருங்கள். அப்பப்பா ஆனால் ஒன்றா இந்த கேசரியான்னு கேட்குறாங்க. ஏங்க அந்த கேசரி கிண்டலில் கூட இவ்வளோ டெக்னிக் இருக்குது தெரியுமா? கட்டி தட்டி இல்லாமல் கலரணுங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போவாங்க. ஓகேங்க, இது கேசரியில் ஃபஸ்ட்டு ஒரு ரவா எடுத்துக்கோங்க. ரவா ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்துட்டு இல்லை பாலை ஊற்றி ஊற வச்சுருங்க. அது 20 மினிட்ஸ் ஊறட்டும். அப்புறம் ஒரு கடாயில் நெய் நிறையா ஊற்றிக்கோங்க. அப்புறம் கை ஃபுல்லாக முந்திரி பருப்பு எடுத்து செவக்க வதக்கி ஒரு தட்டில் மாற்றிடுங்க வறுத்து. ஓகேங்களா? வறுத்து மாற்றியாச்சா? மிச்சம் இருக்குல்லையே அந்த நெய், அதுலேயே நம்ம சர்க்கரை போட்டிருக்கேங்க. சர்க்கரை எடுத்து போட்டு அந்த சர்க்கரை அப்படியே மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். அந்த டைம்லேயே நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே சர்க்கரை கலர் மாறும், தீஞ்ச கலருக்கு லைட்டாக மாறும். அதுக்கு பேர் தான் கேரமெல்லாம். ஓகேங்க, அந்த கேரமல் மாதிரி நல்லா அந்த கலருக்கு வந்ததுக்கப்புறமா அதில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவை, அதையும் போட்டு நல்லா கை விடாமல் கிண்டி கொடுங்க. இப்படி தான் நுரைச்சி வரும், பயந்துடாதீங்க. அது நெய் நிறையா இருக்கிறனால அப்படியே மேலே பொங்கி வருது. அப்படியே நிறையா கொஞ்சம் கட்டி தட்டியாக தான் ஆகும். அப்படியே நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. அப்படியே அல்வா பதத்துக்கு சூப்பரான கேரமல் அல்வா ரவாவில் செஞ்சதா அப்படியான்னு கேட்பாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்னங்க, முந்திரி நம்ம வறுத்து வச்சுக்கோலையே அதை போட்டு இப்படி ப்ரெசென்ட் பண்ணி வர கெஸ்ட்டையோ இல்லை உங்களுக்கு வெட்டிங் டேலேயே உங்கள் ஹஸ்பண்டை கலக்குங்களேன். அதே மாதிரி பசங்களுக்கு இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் யாருக்கா பர்த்டேஸ் வந்துன்னா ஆனால் ஒன்றா கேசரி செஞ்சு திட்டு வாங்காதீங்க. இது மாதிரி ரவாவில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.